ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் நம்ம சூப்பரான ஷாப்பிங் ப்ளஸ் ஒரு சிட் ஸ்கீமுக்கான டீட்டெயில் தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம இன்றைக்கி எங்கே விசிட் பண்ண போகிறோம் அப்படின்னா ரீகல் ஷோரூம் தான் விசிட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக லாஸ்ட் வீக் சாட்டர்டே, அதாவது ஆகஸ்ட் 22 வந்து நிறைய பேர் வந்து இந்த ஏடிஎம் ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, அங்கே சிட் ஸ்கீம் இருக்கா, அதே மாதிரி ரீகல் ஷோரூம் வந்து லாஸ்ட் மந்த்தே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கேயும் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, அங்கே கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, வேஸ்டேஜ் எப்படி போடுறாங்க, அங்கே உள்ள சிட் ஸ்கீம் வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து ஆகஸ்ட் 22 வந்து இந்த 2 ஷோரூமையே விசிட் பண்ணியிருந்தேன். அவங்களோட கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். அவங்களோட சிட் ஸ்கீம் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்டுட்டு வந்திருந்தேங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த இந்த ஏடிஎம் ஆக்டர் சிவகார்த்திகேயன் சார் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த சிங்கிள் லைனுங்க, ஏடிஎம்மில் நகை வருமா அப்படிங்கிற அந்த ஒரு லோகோ வச்சு எல்லார் மனசுலையுமே வந்து ஏடிஎம்னா கேஷ் அப்படிங்கிறது போய் ஏடிஎம்னா நகைக்கடை அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாகவே மக்கள் மனசில் பதிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இவங்களோட சிட் ஸ்கீம் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ இது லாங் வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேங்க. உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா டாப் ரைட் கார்னரில் தெரியுது பார்த்தீங்களா, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ. இவங்களோட இன்னொரு ஹைலைட் வந்து 1 to 10% மேக்கிங் சார்ஜில் கோல்டு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க கொடுத்த ஒரு டைட்டில் தாங்க. அது உண்மையா அப்படிங்கிறது கூட நீங்கள் வீடியோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். நம்ம இப்போ எந்த ஷோரூமை விசிட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஹோல்சேல் மேனுஃபேக்சரர் அண்டு ரீசேலர்ஸ். அதனால் இவங்கக்கிட்ட வேஸ்டேஜ் வந்து மார்க்கெட்லே இல்லாத அளவுக்கு லோயஸ்ட் வேஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி விளம்பரப்படுத்தியிருந்தாங்கங்க. அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரீகல் ஜுவல்லர்ஸ் இந்த ஷோரூமும் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் அவ்வளோ இடத்துல வந்து பெரிய பெரிய பேனர்ஸ் வச்சுருந்தாங்கங்க. அதே மாதிரி டிவியில் ஆடு கூட வந்தது. விஜய் சேதுபதி சார், சிம்ரன் மேடம் இவங்கெல்லாம் வச்சு அந்த இதில் வந்து கலெக்ஷனே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. அந்த ஆடில் காமிச்ச கலெக்ஷனு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க இப்போ இவங்களோட கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இவங்களுடைய ஆம்பியன்ஸ் எப்படி இருந்தது, இவங்களோட சிட் ஸ்கீம் வந்து பெனிஃபிஷியலாக இருக்கா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாங்க. இவங்கக்கிட்ட வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கீம் இருக்குங்க. அதில் ஒரு ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டெய்லி மணி சேவிங் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது டிஜிகோல்டு மாதிரி 100 ருபீஸ்லேருந்தே சேவ் பண்ணலாம். அட் த எண்ட் ஆஃப் த ஸ்கீமில் நம்ம வந்து 50% வேஸ்டேஜ் பெனிஃபிட்டோடு நம்ம வந்து ஜுவல்லரி கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் வரிசையாக எல்லா ஸ்கீமை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே தான் வரேன். அதே மாதிரி வேஸ்டேஜ் எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிட்டே தாங்க வர்றேன். இந்த சாம் டைப் பிரேஸ்லெட் வந்து ரொம்ப நாளாகவே என் பொண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கா. ஹேங்கிங் தொங்குற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி உள்ளது. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி காமிச்சாங்கங்க. ரொம்ப மைன்யூட்டாக ஜர்கான் ஸ்டோன் வச்ச மணிக்கு ரொம்ப அழகாக இருந்தது. க்யூட்டாக 4 கிராம்ஸ்லேருந்து 5 கிராம்ஸ்குள்ளே தான் இருந்தது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வேஸ்டேஜ் வந்து 18% கிட்ட சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து எது பிடிச்சிருக்கோ அதை வந்து ஃபைனல் பண்ணுறப்ப நமக்கு சொன்ன வேஸ்டேஜ்லேருந்து ஒரு 3% வேஸ்டேஜ் வந்து கம்மி பண்ணி சொல்கிறாங்கங்க. பட்டு மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போதில் வேஸ்டேஜ்னு பார்க்குறப்ப எனக்கு வந்து ஒரே போல் தான் தெரிஞ்சது. ஒரு சில நகைகள் வந்து கம்பேர் டு டனிஷ்க்கு, அதுக்கப்புறம் ஜிஆர்டி இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் ஓவராலாக பார்க்கும்போதில் ஒரு மிடில் கிளாஸ் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா சிட்டு போட்டு வேஸ்டேஜே இல்லாமல் தானே வாங்க பிளான் பண்ணுவோம். ஸோ அதுக்கு இது வந்து பெஸ்ட்டு ஷாப்னே சொல்லுவேங்க. ஏன்னா இவங்கக்கிட்ட மோஸ்ட் ஆஃப் த கலெக்ஷன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அதாவது நான் கேட்குற பட்ஜெட்டில் இப்போ உள்ள ட்ரெண்ட்லியான ஜுவல்ஸு, அதாவது காலேஜ் போகிற பிள்ளைங்க, வேலைக்கு போகிறவங்க, ஸோ கொஞ்சம் ட்ரெண்ட்லியாக கேட்குறாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி ப்ரைடல் கலெக்ஷனும் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் செட்டிநாடு கலெக்ஷன், நகாஸ் கலெக்ஷன், ஆன்டிக் கலெக்ஷன், செமி ஆன்டிக்கு, டர்க்கி டிசைனு, அந்த மாதிரி வெரைட்டியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 10 சவரனுக்கு எனக்கு டர்க்கி டிசைனில் அப்படியே ஒரு கம்ப்ளீட் செட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அந்த மாதிரியும் வச்சுருக்காங்க. அதாவது நம்ம வெயிட் ரேஞ்சுக்கு ஏற்றாப்பில் நான் அந்த கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றும் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. நான் உங்களுக்கு அப்படியே ஒரு கிளான்ஸ் தான் காமிச்சிருக்கேன். இது எல்லாமே ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தா ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு. ஸோ ஒவ்வொன்றுமே ரொம்ப யூனிக்காக இருந்தது. லைட் வெயிட்லேயே இருந்தது, ஹெவி வெயிட்லேயே இருந்தது. நம்ம வந்து எது கேட்டாலுமே நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்பில் எடுத்து காமிக்கிறாங்க. அந்த ஹோல்சேல் மேனுஃபேக்சரர் அப்படிங்கிறதுக்கு ஒர்த்தாகவே எடுத்து காமிச்சாங்கங்க.
ஸோ என்னால் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து கவர் பண்ண முடியல. என்னோடய மொபைல் ஃபோன் வந்து ஆல்மோஸ்ட் அப்படியே டெட்டாக ஆகிற நிலமையில இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி ஈவினிங் வந்து நான் கடைக்குள்ள நுழையிறப்பே மணி 8 மேலே ஆயிடுச்சு. ஏடிஎம் ஷாப் விசிட் பண்ணிவிட்டு திரும்ப ரீகல் போகிறப்ப 8:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ நான் மட்டும்தான் ஷோரூம்லேயே இருந்து எல்லா கலெக்ஷனையும் அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வந்தேன். ஸோ எனக்கு நிஜமாகவே அவங்க எடுத்து காமிக்கிறவங்களும் வந்து ரொம்ப ஒவ்வொன்றா எடுத்து காமிச்சாங்க. இதை பாருங்கள், அதை பாருங்கள், வாங்கலைனாலும் பரவாயில்ல, நல்லா கலெக்ஷன்ஸ் பாருங்கள், சிட்டு போடுங்க, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்குது, அதில் போட்டிங்கனாலும் நீங்கள் வேஸ்டேஜே இல்லாமல் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட பிளான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருந்தாங்கங்க. ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், யாராவது வந்து அடுத்த 1 இயர் 1.5 இயர்ஸில் வந்து நீங்கள் கல்யாணம் வைக்கிறீங்க, நீங்கள் வந்து ஒரு யூனிக்கான ப்ரைடல் கலெக்ஷன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இந்த ஷாப்பை ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கலெக்ஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இவங்ககிட்டே வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானும் இருக்குது, மந்த்லி சிட்டு இருக்குது. எதனாலும் நீங்கள் ப்ரெஃபர் பண்ணி எடுக்கிறப்ப நம்ம வேஸ்டேஜே இல்லாமல் இங்கே பார்க்குற எந்த நகைனாலும் நம்ம வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மோஸ்ட்டாக இந்த ப்ரைடல் கலெக்ஷனு, செமி ஆன்டிக், நகாஸு, செட்டிநாடு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே வேஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 19% மேலே தான் சொன்னாங்க. 19 to 24 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் சொன்னாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் ஆஸ் ஏ மிடில் கிளாஸ் நம்ம வந்து சிட்டு போட்டு எடுக்கிறப்ப கண்டிப்பாக 0% வேஸ்டேஜ்லேயே நம்ம வந்து ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ இவங்களோட சிட் ஸ்கீம் வந்து எப்படி இருக்குது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கலாங்க. பொதுவாக ஒரு கடையில் நீங்கள் சிட் ஸ்கீம் போட போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் அந்த ஷோரூமை விசிட் பண்ணி உங்களுக்கு கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். அவங்க என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவை கண்கூடாக பார்த்துக்கோங்க. நீங்கள் என்ன பொருள் வாங்க போகிறீங்களோ அதுக்கு என்ன வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க, அந்த கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு சின்ன ஃபோட்டோ கிளிப்பிங் எடுத்து வச்சுக்கோங்க. எண்ட் ஆஃப் த ஸ்கீமில் நம்ம வந்து அதே மாதிரி கலெக்ஷன் இல்லை அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்கலாம். நம்ம வந்து இந்த மாதிரி கலெக்ஷன் பார்த்தா நான் சிட்டு போடவே ஆரம்பித்தேன், ஸோ எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்கலாங்க. ஸோ அதே மாதிரி இவங்களோட சிட் ஸ்கீமுக்கு வந்து கிஃப்ட்டு இருக்குது. நான் அதை வந்து அப்படியே காமிச்சிருக்கேன். உங்களுக்கு யாருக்கா தேவை அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு இதாக வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அது என்ன கிஃப்ட் அப்படிங்கிறத கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. பொதுவாக நம்ம சிட்டு வந்து போடுறப்ப நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜெலாம் சேவ் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ தாங்க நமக்கு வந்து ப்ராஃபிட்டபிள்ங்கிறது. 0% செய்கொலி மற்றும் சேதாரம் அப்படிங்கிறதான் டைட்டிலாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா இவங்க மோஸ்ட் ஆஃப் த ஐட்டத்துக்கு வந்து மேக்கிங் சார்ஜுன்னு தான் சொல்கிறாங்க. டனிஷ்குலலாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி வேஸ்டேஜ்னு சொல்ல மாட்டாங்க, மேக்கிங் சார்ஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் இதில் வந்து ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேங்க. அந்த காண்டாக்ட் நம்பரை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து தான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க சிட் ஸ்கீம் பற்றி. உங்களுக்கு யாருக்காவது டவுட் இருக்குன்னா அவங்களுக்கே டேரெக்டாக நீங்கள் வந்து கால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இவங்களோட ஸ்கீம்ஸ்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஸ்கீம் பேர் அக்ஷய நிதி, செகண்ட் வந்து கோல்டு கிராம், தேர்ட் ஸ்கீம் வந்து சுயம்பர பர்ச்சேஸ் பிளான் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை தான் வந்து இந்த மாதிரி போட்டிருக்காங்கங்க. பிளான் நேம் பார்த்தீங்க அப்படின்னா சுயம்பரா ப்ளஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு 10 month ஸ்கீமுங்க. ஸோ எலிஜிபிலிட்டி வந்து 18 above இருந்தால் யாருனாலும் பண்ணலாம். இது வந்து அமௌண்ட்டாக நீங்கள் போய் பே பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் வந்து 1 lakh நீங்கள் பே பண்ணி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஓல்டு கோல்டு தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க குவாலிட்டி செக் பண்ணி எவ்வளோ கிராம்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பாண்டு மாதிரி போட்டு கொடுப்பாங்க. நார்மலாக ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான். ஸோ இப்போ பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா 0 மேக்கிங் சார்ஜ் ஆன் கோல்டு ஆர்னமெண்ட்டு. அதாவது மேக்கிங் சார்ஜுன்னு சொல்லியிருக்காங்களே, வேஸ்டேஜில் அப்போ இருக்குமா அப்படின்னு கேட்காதீங்க. வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் எல்லாமே 0% தான். அதே மாதிரி இவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் எடுத்து பார்த்துட்டு இதுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ்னு கேட்டிங்கன்னா சிஸ்டத்தில் போய் தான் பார்த்துட்டு வராங்க. அந்த ப்ராடக்ட் மேலே வந்து அந்த எவ்வளோ வேஸ்டேஜ் அப்படிங்கிறது சொல்லலைங்க. அந்த டிரான்ஸ்பரன்சி இங்கே மிஸ் ஆகுது. நீங்கள் வந்து ஒரு 22 கேரட் கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் வாங்கும் போதில் மட்டும்தான் உங்களுக்கு 0% மேக்கிங் சார்ஜ் வருதுங்க. அதுவே வந்து நீங்கள் டைமண்டு, ப்ரிஷியஸ் ஸ்டோன்ஸு, ரூபி, எமரால்டு அந்த மாதிரி உள்ளது, அன்கட் டைமண்டு, பிளாட்டினம், 18 கேரட் உள்ளது, 14 கேரட் உள்ள ஜுவல்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி ஜுவல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மேக்கிங் சார்ஜில் 50% தான் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. அதாவது பாதி வேஸ்டேஜ் வந்து நம்ம கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் 300 days கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் போட்டதுக்கான ஜுவல்லை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து அந்த கோல்டுக்கு தான் வந்து வேஸ்டேஜ் எதுவுமே கிடையாதுங்க. பட் எக்ஸ்ட்ரா கிராம்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அன்றைக்கி மார்க்கெட் ரேட் கொடுக்க வேண்டியது இருக்கும், அதுக்கு வேஸ்டேஜ் எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வாங்குகிற ஜுவல்லில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஏதாவது பீட்ஸ் இருக்குது, ப்ரிஷியஸ் ஸ்டோன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி ஜிஎஸ்டி இது எல்லாமே வந்து நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வாங்க இவங்களோட வந்து 11 month சேவிங் ஸ்கீம், மந்த்லி ஸ்கீம் வந்து பார்க்கலாம். அக்ஷய நிதி இதுக்கு பேர்.
ஸோ இந்த ஸ்கீம் வந்து ஒரு 11 மந்த் ஸ்கீமு. மினிமம் டெபாசிட் அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க. 1000, 1500, 2000 இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 500ல நம்ம எவ்வளோ நாளும் சேர்த்துக்கலாம். ஸோ மந்த்லி பேமெண்ட் வந்து கண்டிப்பாக மாதம் 1ஆந்தேதிலேருந்து 30ஆந்தேதிக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக அந்த பேமெண்ட் வந்து பண்ணியிருக்கணுங்க. அதே மாதிரி லாஸ்ட் பேமெண்ட் பண்ணி 30 டேஸ் கழித்து தான் நம்மளால் வந்து ஜுவல் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம 11th மந்த் பேமெண்ட் வந்து 1ஆந்தேதியே கட்டிட்டீங்க அப்படின்னா 30 நாள் அடுத்த 1ஆந்தேதி தான் நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம ஊடல 1 மந்த் வந்து கட்டாமல் விட்டுட்டோம், பேமெண்ட் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய அக்குமுலேட்டடான கிராம்ஸுக்கு வந்து பொருள் வாங்கிக்கலாம். பட் அந்த வேஸ்டேஜ் பெனிஃபிட் எல்லாமே வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எந்த மந்த்துமே நம்ம ஸ்கிப் பண்ணாமல் நம்ம அடுத்தடுத்த மந்த் வந்து கட்டிகிட்டே போகணுங்க. அதே மாதிரி ஊடல ஒரு பேமெண்ட் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்கீம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் பண்ண முடியாது. நமக்கு மெச்சூரிட்டி டேட் அப்படின்னு சொல்லி என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டுக்குள்ளே தான் நம்ம கண்டிப்பாக வந்து க்ளோஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் கொடுக்கல, பட் ஷாப்பில் சொன்னாங்க சிட் ஸ்கீம் வந்து நீங்கள் 6 மாதமாவது மினிமம் கட்டியிருக்கணுங்க. 6th மந்த்துக்கு முன்னாடி நீங்கள் ப்ரீ க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்குமுலேட்டடான கோல்டு வெயிட்டை வந்து நீங்கள் அதுக்கேற்றாப்புல நகை ஏதாவது சூஸ் பண்ணிக்கலாம். பட் வேஸ்டேஜில் எந்த ஆஃபரும் கொடுக்க மாட்டாங்க. 6th மந்த்துக்கு அப்புறமா 7th மந்த் 8th மந்த் அந்த மாதிரி ப்ரீ க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வேஸ்டேஜில் 50% டிஸ்கவுண்ட் தருவாங்க. பட் நமக்கு ஒன்ஸ் நம்ம சிட்டு வந்து மந்த்லி சிட்டு போடுறோம் அப்படின்னா 11th மந்த்து நம்ம பேமெண்ட் பண்ணிவிட்டு 330 டேஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நகை எடுத்தால் தான் நமக்கு வந்து 0% வேஸ்டேஜில் நம்மளால் நகை எடுக்க முடியுங்க. அதுதான் நமக்கு ப்ராஃபிட்டபுளாகவும் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இப்போ தமிழ்நாட்டில் இவங்க ஷோரூம் வந்து ஒன்று தான் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க சிட் ஸ்கீம்னா இங்கே மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இவங்களோட ஷோரூம் வந்து கேரளா, கர்நாடகாலாம் இருக்குது. பட் தமிழ்நாட்டில் சிட் ஸ்கீம் ஆரம்பிச்சிங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் க்ளோஸ் பண்ண முடியும். கேரளா, கர்நாடகாவில் உள்ள ஷோரூமில் க்ளோஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி கோல்டு காயினுக்கு வந்து 2% வந்து டையிங் சார்ஜ் போடுறாங்க. எனக்கு வந்து முந்தின ஷாப்பை விட இங்கே கம்பேர் பண்ணும்போதில் எதெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா சிட் ஸ்கீம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. கலெக்ஷன்ஸ் வந்து வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தது. கிஃப்ட்டுமே அங்கே கம்பேர் பண்ணும்போதில் இங்கே ஓகே நல்லா தான் இருந்தது. பட் அங்கே காயினுக்கு வேஸ்டேஜ் கிடையாது, இங்கே வந்து 2% டையிங் சார்ஜ் போடுறாங்க. அந்த ஷாப்பில் வந்து எல்லாத்தோடைய வேஸ்டேஜும் 1 to 10%க்குள்ளே இருந்தது. பட் இங்கே வந்து கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப வெரைட்டியாக இருந்தது. அதுக்கு ஏற்றாப்புல இவங்களோட வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜும் வந்து கூட தான் இருக்குது. பட் சிட் ஸ்கீம் போட்டு எடுக்கிறதுக்கு இந்த கடை ஒர்த்து அப்படின்னே சொல்லுவேங்க. நான் இவங்க கடையில் வந்து ரேண்டமாக ஒரு சில நகையை வந்து செக் பண்ணும் போதில் பின்னாடி BIS ஹால்மார்க் சிம்பலு அந்த HUID நம்பர் எல்லாமே இருந்தது. பட் நான் BIS கேர் ஆப்பில் வந்து பர்டிகுலராக ஏதாவது ஒரு ஜுவல்லேருந்து எடுத்து எப்போயுமே போட்டு பார்ப்பேன். அந்த மாதிரி இந்த தடவை வந்து 2 ஷாப்லேயுமே பண்ணலங்க. இதுக்கு முன்னாடி விசிட் பண்ண ஷாப்லேயும் வந்து இருக்கான்னு செக் பண்ணேன். பட் BIS கேர் ஆப்பில் வந்து போட்டு நான் செக் பண்ணலை. ஸோ நீங்கள் யாராவது இந்த மாதிரி ஷாப்லாம் இப்போ விசிட் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த BIS ஹால்மார்க் சிம்பிள் வந்து கடையிலே வந்து பார்த்து அதை எடுத்து அந்த ஆப்பில் போட்டு அது கரெக்டாக அந்த பொருள் தான் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இவங்கக்கிட்ட இப்போ சிட் ஸ்கீம் வந்து ஆன்லைன்லேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்க. இதுக்கான ஆப்பு இருக்குது. அந்த ஆப்போட லிங்க்கை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு யாருக்கா தேவை அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த பர்டிகுலர் ஜுவல் வந்து ரொம்ப அழகாக இருந்ததுங்க. கிட்டத்தட்ட 150 கிராம்ஸ் வருமா அந்த ஹாரமே. அவ்வளோ அழகுங்க. அதாவது ரொம்ப ரொம்ப ப்ரிட்டி. இந்த மாதிரி நகைகள் கூட நீங்கள் வந்து 11 மந்த் ஸ்கீம் போட்டு நீங்கள் 0% வேஸ்டேஜ்லேயே வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி காமிச்சிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்ததுங்க. கோல்டு கிராம் அப்படின்னு சொல்லி இவங்களோட ஒரு டிஜிகோல்டு ஸ்கீம் இருக்குங்க. பட் அது வந்து நான் ஆப் இன்ஸ்டால் பண்ணி அதில் போய் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் இவங்களோட ஆப் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஆன்லைன்லேயே இவங்கக்கிட்ட வந்து ஸ்கீம் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஸோ ஆக்சுவலாக நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கனாலே அவங்களுடைய ஆப் வந்து போயிடுது. இல்லைனா ப்ளே ஸ்டோரில் போய் ரீகல் ஜுவல்லர்ஸ்ன்னு சர்ச் பண்ணிங்கனாலே வரும். பட் நமக்கான ஸ்கீம் வந்து நம்ம தமிழ்நாடு அப்படின்னு எடுக்கிறப்ப நமக்கு வந்து இதில் வந்து இப்போதைக்கு 2 ஸ்கீம் தான் காமிக்குது. 11 மந்த் ஸ்கீமும் அந்த டிஜிகோல்டு ஸ்கீம் சொன்னேன்ல அதுவும் தான் காமிக்குது. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து ஆன்லைனில் காமிக்கலை. பட்டு கேரளா, கர்நாடகா அப்படின்னு கொடுக்குறப்ப அதில் இருந்தது. ஸோ இதில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இன்னும் ரீட் பண்ணிவிட்டு எப்படி நம்ம ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்கா தேவைப்படும்னா
கண்டிப்பாக அவங்களுக்கும் நம்ம வீடியோவை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். நிறைய லைட் வெயிட் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸும் அவைலபிளாக இருந்ததுங்க. இதெல்லாம் அரௌண்ட் ஒரு 3 சவரனில் தான் வந்திருந்தது. நேற்று கூட ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதில் காமிச்சிருந்தது கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த இதுதான் 7 சவரனுங்க. கரெக்டாக 56 கிராம்ஸ் இருந்தது. இந்த மாதிரி லைட் வெயிட் ஜுவல்ஸ் வந்து சூஸ் பண்ணுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் இருக்க வேண்டியது இருக்குது. இந்த செட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 8 சவரன் தான் வந்தது ஃபுல் செட்டுமே. ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். லைக் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ண மறக்காதீங்க. உங்களோட டிஜிகோல்டு பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோல்டு கிராம்னு கண்டிப்பாக டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து அதை அப்லோட் பண்ணுறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய். ஹாப்பி சேவிங்ஸ்.